நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப மெல்லிய ஒரு சாரீ, அதாவது பூனம் சாரீ மாதிரி. அதை விடவே இது ரொம்ப மெலிசான ஒரு சாரீ. இந்த சாரியில் அட்டாச்சு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பைப்பிங் வச்சா, அதாவது இன்செர்ட் பைப்பிங் வச்சா அது உள்பக்கமாக உங்களுக்கு அந்த கிளாத்து தெரியும். அது காட்டன் சாரியாக இருந்தாலும் கொஞ்சம் மெலிசாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற சாரிக்கு நீங்கள் பைப்பிங் வச்சிங்கன்னா வெளிப்பக்கம் தெரியும். அப்படி வெளிப்பக்கம் பைப்பிங் தெரியாமல் வைக்கணும் அப்படின்னா நம்ம இது இன்செர்ட் பைப்பிங் இதில் வைக்க முடியாது. அதாவது ரெண்டு மெயின் கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் நடுவில் பைப்பிங் வைக்க முடியாது. இதை நம்ம பைப்பிங் தனியாக ரெடி பண்ணி வெளிப்பக்கம் அந்த இது பிசுறு தெரிகிற மாதிரி தான் நம்ம வைக்க முடியும். அதே மாதிரி டைமண்ட் நெக்குக்கு நம்ம அந்த கார்னர் ரொம்ப அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் வைக்க முடியும். ஏற்கனவே ஒரு சுடிக்கு நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணி டைமண்ட் நெக்குக்கு நான் வச்சு காட்டியிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு எப்படி வைக்கிறது, ரொம்ப மெலிசான ஒரு சாரியோட அட்டாச்சு ப்ளவுஸு, இதில் நம்ம எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஃபஸ்ட் திங் நம்ம எல்லாமே நெக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே நம்ம அடித்து திருப்பிக்கணும். எப்பவும் போல் நம்ம நார்மலாக அடித்து திருப்பிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பைப்பிங் ரெடி பண்ணி அதில் அட்டாச் பண்ணணும். நம்ம நார்மலாக அடித்து திருப்புறது எல்லாமே நம்ம நார்மலான கைடு போட்டு தான் நீங்கள் பண்ணணும். பைப்பிங் வைக்கும்போது மட்டும் நீங்கள் சிங்கிள் கைடு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் எல்லாமே நம்ம அதை எல்லாம் இது பண்ணிட்டு நீடில் அளவுக்கு உள்ள தையல் போட்டுக்கலாம். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத்தாக இருக்குது, ரொம்ப மெலிசான கிளாத்தாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தைக்கிறது கொஞ்சம் பொறுமையாக தான் தைச்சாகணும். ஏன்னா இது கரெக்டாக நம்ம எய்ம் பண்ணுற இடத்துல ஸ்டிச்சஸ் விழாது. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கு வர்றது, தள்ளி வர்றது, இந்த மாதிரியெல்லாம் வரும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். அந்த பெண்டு, அந்த வளைவு எல்லாமே கொஞ்சம் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீடில் அளவுக்கு தையல் போடலாம். அந்த கார்னர் வரும்போது நல்லா நீடியில் டேர்ன் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணி நிறுத்திட்டு அதுக்கப்புறமா திருப்பி கரெக்டாக அந்த கார்னர்லேயே நீங்கள் தையல் கொண்டு வாங்க. இது உங்களுக்கு கிளாத்து ரொம்ப மெலிசாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட்னஸே வராது. எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கனாலும் அது கிராஸாகவே தான் போயிட்டுருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஒவ்வொரு தையல் ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே நீங்கள் நிறுத்தி தைக்கும் போதுமே அந்த லைனை நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு வரும். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த பிரிண்டட் அந்த இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கிராஸாக தான் வரும். அப்படி இருக்கும்போது அந்த வீவிங்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் நேர் பண்ணி சுருக்கு வராத அளவுக்கு லைனிங்கும் மெயின் கிளாத்தும் உங்களுக்கு ஸ்லிப்பாகாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் உள்ள லைனிங் ஃபிட்டிங்காக அப்படியே உட்காந்துக்கும். ஆனால் மேலே இருக்க கிளாத்து பார்த்திங்கன்னா லூஸ் விழும். அதனால் நீங்கள் தையல் போடும்போது நல்லா அதை துணியை ஒரு பக்கம் தைச்சிட்டு நல்லா மேலே இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா கீழே நல்லா இருக்கும். அதை அப்படியே அதே ஷேப்பில் அப்படியே வச்சு நீங்கள் தையல் போடணும். கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்ன பின்ன துணி அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த சுருக்கு அப்படியே அதில் உங்களுக்கு மேல் பக்கம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்குக்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே லூஸ் விழும். அப்படி வர்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே லைனிங்கோடு வச்சு ஒரு லாங் ஸ்டிச் போட்டு விட்ருங்க. லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா பின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதுவுமே நான் யூஸ் பண்ணாமல் தான் நான் இந்த இது போட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் அதே மாதிரி லைனிங் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறது தான் இதுக்கு நீங்கள் வச்சாகணும். நீங்கள் நார்மலான இதெல்லாம் வச்சிங்கன்னா இது ஒரு பக்கம் இழுத்துட்ருக்கும், அது ஒரு பக்கம் இழுத்துட்ருக்கும். அதனால் உங்களுக்கு அது ஃபிட்டிங்கே வராது. அதனால் நீங்கள் லைனிங் வைக்கும்போது ஓரளவுக்கு மிக்சிங் இருக்கும், காட்டனும் இதுவும் மிக்சிங் இருக்கும். அந்த மாதிரி லைனிங் மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ளவுஸு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா நீட்டாக இருக்கும். எப்பேற்பட்ட மெட்டீரியலாக இருந்தாலும் உள்ளே வைக்கிற லைனிங்கை பொறுத்து உங்களுக்கு மேலே இருக்க துணியோட ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதே சமயம் மேலே உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது துணி அப்படின்னா நீங்கள் லைனிங் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தின்னாக ஓரளவுக்கு இதாக இருக்கிற லைனிங் யூஸ் பண்ணிங்கன்னா போதும்.
நம்ம ஸ்டிச் பண்ணுற அந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ஏற்றியும் தாத்தையும் கிராஸாக போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சுற்றி அட்டாச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து தப்பாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு தையல் போடும்போது கரெக்டாக எல்லாமே ப்ளேஸ் பண்ணி நீட்டாக வச்சு தையல் போடுங்க. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுற எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைடு அளவுக்கு தான் நான் அதில் வந்து கரெக்டாக அந்த ஷேப்பு அந்த கார்னர் எல்லாமே நிறுத்தி திருப்ப போகிறோம். கீழே ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டோம், அதையும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இல்லை உங்களுக்கு கீழே இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வேற ஒரு கிளாத்து வச்சு அடித்து திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கு மட்டும் அடித்து திருப்பிக்கலாம். கரெக்டாக அந்த டைமண்ட் ஷேப்புக்கு வர அந்த நெக் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு நீடில் அளவுக்கு கீழே இறக்கிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கார்னர் வந்து கரெக்டாக வரணும் உங்களுக்கு ஷேப்பு. இதில் எப்படி ஃபினிஷிங் கொடுக்குறீங்களோ நீங்கள் பைப்பிங் வைக்கும்போது அந்த ஃபினிஷிங் தான் உங்களுக்கு மெயினாக வரும். அதனால் நீங்கள் அந்த ஒவ்வொரு கார்னருமே ஒரு நீடில் அளவு எக்ஸ்ட்ரா தையல் போட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி நெக்கு வெட்டும் போதுமே சொல்லியிருக்கேன், கரெக்டாக அந்த ஸ்கொயருக்குள்ளே வெட்டாதீங்க. ஒரு 1/2 இன்ச் அவுட்டரில் போட்டு டைமண்ட் ஷேப் போட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த டைமண்டுமே வந்து உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இல்லைன்னா போடும்போது உங்களுக்கு உள்பக்கமாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், அதாவது கழுத்து பக்கம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அவுட்டரில் வந்து அந்த ஷேப் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ அந்த கார்னரில் எல்லாமே தையல் இது போட்டு கட் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. எப்போ போட்டாலுமே நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக நகத்தில் வந்து அந்த லைனிங் வந்து ஓரளவுக்கு நமக்கு இதாக சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் தைக்கும்போது ஓரளவுக்கு ஃபினிஷிங் வந்துடும். ஏன்னா மேலே இருக்க கிளாத்து மட்டும்தான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இழுத்துட்டு ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க லைனிங் வந்து நம்ம கொஞ்சம் திக்காக இருக்கிறனால ஓரளவுக்கு அதை நீங்கள் பேஸ் பண்ணி தைக்கும்போது ஓரளவுக்கு நல்லா வரும். இருந்தாலும் அந்த கரெக்டாக அந்த தையல் போடுற இடத்துல உங்களுக்கு துணி கொஞ்சம் சுருக்கிற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா கரெக்டாக ஆகிக்கும். நகத்தில் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் தைக்க முடியும். இல்லாட்டினா உங்களுக்கு அது கரெக்டாகவே அதில் சீட்டிங் ஆகாது. தையலும் லைனிங்கும் வந்து நல்லாவே லூஸ் வரும். இப்போ இந்த நீடில் அளவு போடுற தையலெல்லாம் நமக்கு லைனிங்கும் மெயின் கிளாத்தும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், எக்ஸஸாக வந்துடக்கூடாது. அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தையல் போடுங்க. அதே மாதிரி தான் கரெக்டாக கார்னரில் நிறுத்தி நீங்கள் திருப்புங்க. நெக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர்லலாம் ஓரளவுக்கு சுருக்கு இல்லாமல் நல்லா இழுத்து விட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். இது பண்ணி மறுபடியும் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். இல்லை நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். அதனால் கரெக்டாக அந்த இது மட்டும் தையல் மட்டும் கரெக்டாக பார்த்து போடுங்க, இல்லைன்னா பிரித்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போதே நீங்கள் கரெக்டாக அந்த கிளாத்து அந்த லைனிங் இது எல்லாத்தையும் நல்லா இழுத்து விட்டு கரெக்டாக தையல் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு நம்ம ரெடி பண்ணி அவுட்ரு தையல் போட்டாச்சு. கரெக்டாக நெக்கோட அந்த டைமண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். நல்லா சுருக்கு இல்லாமல் கரெக்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 1.25 இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சுற்றி ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நம்ம அதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஷோல்டருமே வந்து ஜாயின் போட்டு ஓவர்லாக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பைப்பிங்க்கு எவ்வளோ த்ரெட்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி உள்ளே வைக்கிறனால நீங்கள் வந்து ஒரு 2-3 இன்ச்சு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ டைமண்ட் நெக்கு இது மாதிரி வைக்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்லீவுக்கு வந்து ஒரு கர்வ் லைன் வரனால உங்களுக்கு கிராஸ் தான் வேணும். ஆனால் நெக்குக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட் வரனால உங்களுக்கு மெட்டீரியல் எப்படி கிராஸும் வச்சுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டும் வச்சுக்கலாம், எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு கர்வ் லைன் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் நம்ம கட் பண்ணி தான் வைக்க போகிறோம். அதுக்கு மட்டும் நம்ம கிராஸாக பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ வைக்கிறதே வந்து ரொம்ப கம்மியான ஒரு லைனிங் மெட்டீரியலில் தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி வச்சு காட்டுறேன். நீங்கள் மேக்ஸிமம் ஜாயிண்ட் இல்லாமல் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னும் நீட்டாக நல்லா வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பைப்பிங்க்கு வந்து நீங்கள் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஜாயிண்ட் வராத மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரைட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க த்ரெட் அளவுக்கு வேணும். அதனால் இதில் டபுள் லைன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச்சு கேப்பில் கட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த பிசுரெல்லாம் வெட்டிட்டிங்கன்னா ஒன் சைடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம கிராஸ் பீஸ் வெட்டினோம்னா உங்களுக்கு அவ்வளோ ஜாயிண்ட் வராது. நான் இது ஸ்ட்ரெயிட்லேயும் எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கைக்கு மட்டும் நான் கிராஸ் பீஸ் வெட்டி ஒன் சைடு மடித்து தையல் போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட் பீஸும் அதே மாதிரி ஒன் சைடு மடித்து நான் தையல் போட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் சைடு மடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் நீங்கள் பைப்பிங் த்ரெட்டு வச்சு நீங்கள் ஒன் சைடு கைட் போட்டு அதை பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு உள்ளே ஃபஸ்ட்டே நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து நம்ம பைப்பிங் வச்சு கவர் பண்ணுறோம். அப்போ வந்து வெளியில் வந்து மேக்ஸிமம் அந்த பிசுறு வந்து உங்களுக்கு வெளியே வராது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கிராஸ் பீஸு. அந்த பிசுறு வந்து நமக்கு உள்பக்கம் போகிற மாதிரியும் கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வர மாதிரியும் தான் இப்போ நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக அந்த மெட்டீரியல் எப்படி நம்ம வளைச்சி தைச்சிருக்கோமோ அந்த பொசிஷனில் அப்படியே நீங்கள் அந்த கார்னரில் வச்சு தையல் போட்டுவாங்க. அந்த பெண்டு வரும்போது அதை உள்பக்கமாக திருப்பி கட் பண்ணிக்கோங்க. உள்ளே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது அந்த சென்டர் கரெக்டாக வர்ற இடத்துல நீங்கள் அதை வந்து இப்படி ஆப்போசிட்டாக திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உள்ளே வந்து ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி நீங்கள் அதை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அந்த கார்னரில் வந்து உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீடில் வந்து டேர்ன் பண்ணி மறுபடியும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் இதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும். இப்படி வச்சாலும் உங்களுக்கு அந்த கர்வ் லைன் வந்து நல்லாவே நீட்டாக நல்லா தெரியும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டான இருக்க கிளாத்துக்கும் சரி, இல்லை நீங்கள் வந்து நல்லா மொத்தமாக இருக்க கிளாத்தாக இருந்தாலுமே நீங்கள் பைப்பிங் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உள்பக்கம் நம்ம கொடுக்குற ஃபினிஷிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் லைன் வந்து நல்லா தெரியும். உள்ளே வர்ற பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கைடு மாற்றிட்டு பக்கத்தில் டபுள் ஸ்டிச்சோ அல்லது மல்டி ஸ்டிச்சோ என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே தையல் வேண்டாம்னா உள்ளே ஹெம்மிங் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம மடித்து விட்டுருக்கிறத நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அந்த கார்னரும் வந்து உங்களுக்கு கரெக்டாக சீட்டிங் ஆகும். எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்குக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த லென்த்தை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கோம். அந்த பிசுறு உள்பக்கம் வர்ற மாதிரி வச்சு கரெக்டாக அந்த கார்னரில் இன்டூ ஷேப்பில் உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தையல் போடுறோம். கரெக்டாக அந்த நீடில் பாயிண்ட் பண்ணி நிறுத்துறது கரெக்டாக அந்த 2 கிளாத்லேயும் படுற மாதிரி நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா இழுத்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல் லென்த் உங்களுக்கு சைடில் வந்துடும். அதுக்கப்புறம் முதுகில் வர கார்னர் வரும். அந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் அந்த பீஸை கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. அந்த கார்னர் வரும்போது மட்டும் அது எத்தனை கார்னர் டைமண்ட் ஷேப்பு இல்லை பாவ்லையே கார்னர் கட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி எந்த ஷேப்பில் நீங்கள் வெட்டினீங்களாலுமே ஸ்ட்ரெயிட் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளே 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் அந்த இதை கட் பண்ணினதை அப்படியே திருப்பி கிராஸ் பண்ணி வச்சு அந்த கார்னரை வந்து கரெக்டாக அந்த நம்ம என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த சில்க் காட்டன் சாரீஸ் மாதிரி வர்றது எல்லாமே கூட உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ப்ளவுஸ் தான் வரும். அந்த மாதிரி வர காட்டன் ப்ளவுஸ் கூட உங்களுக்கு வந்து பைப்பிங் உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா அந்த கட்டிங்கே உள்ளே இருக்க கிளாத் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வந்து நீங்கள் நெக்கு வந்து அடித்து திருப்பினதுக்கு அப்புறமா என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள்
ஸ்ட்ரெயிட் பீஸா கிராஸ் பீஸா அப்படிங்கிறத பார்த்துட்டு இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதே மாதிரி லீஃப் நெக்கும் அதே மாதிரி தான். அந்த லீஃப் நெக் வைக்கும்போதும் அந்த கார்னர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும். எந்த நெக்காக இருந்தாலும் கார்னர் வர்றதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சு தைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதில் மாதிரி வச்சு தைச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். எப்பவும் போல் கிராஸ் பீஸு நெக் பீஸ் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒன் சைடு மடித்து தைச்சிருங்க, ஆப்போசிட் சைடில் வந்து நீங்கள் பைப்பிங் த்ரெட் வச்சு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இது ஓவரால் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா இதுக்குமே ஸ்ட்ரைட்டாக ஒரே லைன் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இப்படி வச்சுட்டோம். இதை எம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை மல்டி ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லையா நீங்கள் கைடை மாற்றிட்டு நார்மல் கைடு போட்டு ஈவனாக டபுள் ஸ்டிச்சு நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த கார்னரெல்லாம் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக அப்படியே நீட்டாக இருக்கும். நல்லா அயன் பண்ணிக்குவாங்க, ஏன்னா இந்த சில்க் காட்டன் கிளாத் வந்து சுருக்காக வரும் அந்த பைப்பிங் எல்லாம் வைக்கும்போது. அதை நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நெக்கு மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கோம், ஸ்லீவ் தனியாக ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் யோக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. டாட் பிடிச்சி யோக் பீஸ் வச்சு நீங்கள் எப்பவும் போல் அந்த அதாவது இது வைக்கும்போது அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் பீஸும் நம்ம ஹூக் பீஸு அந்த இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ரெண்டும் ஈவனாக வரணும். ஏன்னா நெக்கை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஓப்பன் பீஸ் வச்சோம்னா ஏற்றியும் தாத்தியும் வரும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. மறுபடியும் நெக்கையோ வேறு டாட்டையோ ஆல்ட்ரு பண்ண முடியாது. அப்படி வர்றதை வந்து நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எது அதிகமாக இருக்கோ அதில் சென்டர் டாட்டு அல்லது அந்த யோக் பீஸை வந்து கொஞ்சம் பிடிச்சி தைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பீஸ் வைங்க. அப்போ தான் வந்து ரெண்டு ஈவனாக வரும். ஏன்னா நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் வர மிஸ்டேக் வந்து ஒரு பட்டி வந்து அதாவது வி பட்டியை விட ஹூக் வைக்கிற பட்டி வந்து உயரமாக வரும். அந்த உயரமாக வர்ற பட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த சென்டரில் இருக்க டாட்டை வந்து ஒரு சைடை விட இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் சேர்த்தி பிடிக்கணும். சேர்த்தி பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது ஈவனாக வரும். இப்போ அதே மாதிரி ஸ்லீவ்ஸுக்கும் வந்து உங்களுக்கு டபுள் ஸ்டிச் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி மெட்டீரியலுக்கெல்லாம் வந்து நார்மலாக ஹெம்மிங் வச்சு தைக்கிறதே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இதில் நம்ம பைப்பிங் வச்சு தைச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம சைடு உள்ள 2 டபுள் ஸ்டிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே நம்ம பண்ண தேவையில்லை. உள்ள குவாலிட்டியான மெட்டீரியல் உள்ள லைனிங் வச்சிங்கன்னா ஃபுல் வாயில் ப்ளவுஸாக கூட சாரீ ஒர்த்தாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல் வாயில் பிட்டு வாங்கி மேக்ஸிமம் இந்த மாதிரி கிளாத்துக்கெல்லாம் வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஏற்கனவே இன்சர்ட் பண்ணி தான் நம்ம பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லியிருப்போம். இது வந்து மேல் பக்கமாக வைக்கிற பைப்பிங்கு பார்த்து நீங்கள் வந்து இதை இப்படியே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.